அதாவது அண்ணன் செங்கோட்டையனுடைய பத்திரிகையாளர் சந்திப்பை வரப்ப நான் பார்த்துட்டு தான் வந்தேன். அவர் 2 மாதங்களுக்கு முன்பே சொல்றார், அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் எல்லோரும் ஒன்றிணையணும், அம்மாவின் தொண்டர்கள் எங்கிருந்தாலும் ஒரு அழைப்பு விடுத்திருந்தார். உங்க எல்லாருக்கும் தெரியும், அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் 72லேயே புரட்சித் தலைவர் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து அவர் ஒரு தொண்டராக, கிளை கழக செயலராக, அரசியல் 77 சட்டமன்ற உறுப்பினராக, 77 தொடர்ந்து புரட்சித் தலைவர் மறைவுக்கு வரையும், அதற்கு பிறகு 89 அம்மா அவர்கள் காலத்தில் சேவல் சின்னத்திலையும் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். எனக்கு தெரிந்து இன்றைக்கு தலைவர்களுடைய தொண்டர்கள்ல சட்டமன்ற உறுப்பினராகவும் தொடர்ந்து இருக்கின்ற இன்றைய காலகட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒரு மூத்த நிர்வாகி அவர்தான். அவர் நேற்றைக்கு முந்தைய பசும்பொண்ணுக்கு வந்தது ஒன்றும் அரசியல் ரீதியான ஒரு நிகழ்ச்சியே கிடையாது. ஏன்னா அவர் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே என்கிட்ட அண்ணன் OPS டீம் பேசி, நான் இந்த ஆண்டு பசும்பொண்ணுக்கு வருகிறேன் என்று சொன்ன போது வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்திருந்தோம். உங்களுக்கு தெரியும், அம்மா அவர்கள் காலத்தில் அவங்க முதலமைச்சராக இருந்த போதும் சரி, எதிர்கட்சி தலைவராக இருந்த போதும் சரி, ஆண்டுக்கு ஒரு முறை அம்மா எப்பெல்லாம் பசும்பொன் வர்றாங்களோ அப்ப அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அங்கே இருக்கின்ற பாதுகாப்பை எல்லாம் பார்வையிட SSG எல்லாம் தாண்டி கட்சி சார்பாக அவர் ஒரு சீஃபா அங்க வருவார். அதுபோல உங்களுக்கு தெரியும், அம்மாவுடைய தேர்தல் சுற்றுப்பயணமா இருக்கட்டும், எந்த மாவட்டத்தில் மீட்டிங் இருந்தாலும் அங்க பம்பரம் போல முன்னாடி போய் அந்த நிகழ்ச்சிகளை பார்வையிடுவாரு. எனக்கு தெரிந்த வரை நாங்கள் ஆண்டிப்பட்டி பை எலெக்ஷன் அப்பெல்லாம் அம்மாவுடைய டூர் ப்ரோக்ராம் எல்லாம் என்னதான் அங்க மூத்த நிர்வாகிகள் இருந்து திறம்பட செய்திருந்தாலும் அவர் பார்த்துட்டு அதெல்லாம் ஓகே பண்ண பிறகுதான் அம்மா அவர்களே அந்த நிகழ்ச்சிகளுக்கு ஒப்புதல் கொடுப்பாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, 2002 ஆண்டிப்பட்டி இடைத்தேர்தல் அப்ப அம்மா அவர்கள் அவரை கூப்பிட்டு, அப்பொழுது மாவட்ட செயலாளர் இருந்த தங்கத்தமிழ்ச்செல்வன், நானும், அவர்கள் 2 பேர் இளைஞர்கள், அவர்கள் ஆர்வத்தில் என்ன பல இடங்களுக்கு வரணும்லாம் அவர்கள் நிகழ்ச்சிகளை வச்சிருக்காங்க. அதனால நீங்க போய் பார்த்து எல்லா இடங்களுக்கு நான் போக முடியுமா அந்த 3 நாட்கள்ல 4 நாட்கள்னு சொல்லி அவர் பார்வையிட்ட பிறகுதான் ஓகே பண்ணாங்க. எதனால இதை சொல்றேன்னா, அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான கழகத்தில் எல்லா நிகழ்ச்சிகளிலும் முன்னணியிலிருந்து அம்மாவுடைய பாதுகாப்பையும், அம்மா அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரணும்னா அது செங்கோட்டையன் ஓகே பண்ணதுதான் நடக்குங்கிற அளவுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தவரை அவரை கட்சியை விட்டு நீக்குகின்ற தகுதியே பழனிசாமிக்கு இல்லை. அதான் நான் ஹோட்டலை விட்டு வர்றப்ப ஒரு தொலைக்காட்சி நண்பர் கேட்டப்ப அதான் சொன்னேன். காரணம், அவர் ஒன்றும் கட்சிக்கு எதிரான எந்த நடவடிக்கைகளும் எடுக்கல. எல்லாரையும் வாங்கன்னு தான் கூப்பிடுறாரு. எங்களையும் அவர் தொலைபேசியில் பேசுறப்பெல்லாம் எந்த மனமாச்சரியம் இருந்தாங்கன்னா நம்ம எல்லாம் ஒன்றா செயல்பட்டாதான் எதிரிகளை வீழ்த்த முடியும்னு சொல்லக்கூடியவர். அன்றைக்கு கூட பசும்பொன் நிகழ்ச்சிங்கிறது எல்லா அரசியல் கட்சிகளை தாண்டி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு அமைப்புகள், பல்வேறு மதங்களை, பல்வேறு சமுதாயங்களை சேர்ந்தவர்கள்லாம் அது ஒரு கோயில் மாதிரி செல்கிற இடம். 3 நாட்கள் அங்கே பெரிய விழா கோலமா இருக்கும். நம்ம மதுரை மாநகரே 3 நாள் பார்த்தா ஏதோ திருவிழா மாதிரி இருக்கும். அந்த நிகழ்ச்சிக்கு அம்மா அவர்கள் கூட நான் பல முறை வந்திருக்கேன். நான் வர்றேன்னு சொல்லி வந்ததுதான். அது நாங்கள் அது ஒரு அரசியல் நிகழ்வாகவே நாங்கள் அதை பார்க்கல. உங்களுக்கு கூட தெரியும், அண்ணன் OPS அவர் ஒன்னா வந்தாங்க. நான் அங்கே அவங்களோட சேர்ந்து அங்கே நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி விட்டு சென்றோம். நீங்க கேட்டப்ப சொன்ன துரோகத்தை அவர் ஒண்ணுமே பேசல. நான் சொன்ன துரோகத்தை வீழ்த்துவதற்கு நாங்கள் எல்லாம் ஒன்றா இணைந்திருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அவர் எதுவும் அரசியலை செய்யல. நான் கூட அரசியல் ரீதியாக அவங்க கேள்விகள் பதில் சொன்னேன். பழனிசாமி சொல்லுவாங்கல்ல, கெடுவான் கேடு நினைப்பான்ங்கிற மாதிரி, விநாசகால விபரீத புத்தி மாதிரி, ஏற்கனவே புரட்சி தலைவர் கண்ட இயக்கத்தை
அவர் தலைமையில் ஆட்சியில் இருந்தபோது எந்த தேர்தலையும் அவர்களால் சோபிக்க முடியாமல் இரட்டையில இன்றைக்கு மிகவும் பலவீனப்படுகின்ற அளவிற்கு தான் பதவியில் இருந்தால் போதுன்னு கங்கார் இந்த குட்டியை கட்டி பிடிச்சிட்டு இருக்குமே, மடியில் உட்காந்து குட்டியை கட்டி பிடிச்சிட்டு இருக்குமே, அதே மாதிரி பதவியை கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு சுயநலத்தை தாண்டி எதுவும் இல்லை. செங்கோட்டையன் போன்ற மூத்த நிர்வாகி நீக்கியது தன் தலையை, நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, தலையை கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொரிந்து கொண்ட மாதிரி தான் அவருடைய செயல்பாடு. குரங்கு கையில சிக்கிய பூமாலையா இன்றைக்கு அந்த இயக்கம் காலம் செய்த சதி போல பழனிசாமி கையில இருந்துட்டு 21 தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வர காரணமாக இருந்த பழனிசாமி சுயநலத்தால, பதவி வெறியால, யாரையும் கட்சியை அவர் கபலீகரம் செய்து வைத்திருக்கின்ற பதவியை யாராவது தட்டி பறித்து விடுகிறார்கள் பயத்தில் 21 எப்படி செயல்பட்டார்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு ஒரே சிரிப்பு என்னன்னா, அவர் செங்கோட்டையன் அண்ணனையும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை என்னையும் பார்த்து அவர் துரோகிகள்னு சொல்றாங்க. ஈவன் எங்க சித்தியும் பார்த்து சொல்றாரு, அவருக்கு பதவியை உட்கார வச்சுட்டு சிறைக்கு சென்றவர்கள் இன்று வரை கூட அவங்க ஒரு வார்த்தையை யாரையும் எதிர்த்து பேசினதா எனக்கு தெரியல. எல்லாம் ஒன்னா இருக்கணும் தான் அவங்களும் பேசிட்டு இருக்காங்க, சித்தியும். ஆனா எப்படி அவர் அடுத்தவர்களை பார்த்து துரோகின்னு சொல்றதுக்கு கூட அவருக்கு தகுதி இல்லை என்பதுதான் உண்மை. ஏன்னா 21 தேர்தலாக இருக்கட்டும், அப்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் என்னெல்லாம் முயற்சி செய்தார்னு தெரியும். என்னால் பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள முடியாத காரணத்தினால், அதே நேரத்தில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற காரணத்தினால் நான் தேர்தலில் கூட போட்டியிடவில்லை. எங்களை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் சார்பாக வேண்டுமானால் 40 பேர் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகின்ற பட்சத்தில் நாங்கள் போட்டியிட இருக்கிறோம். எனக்கு ஆனால் தெரியும் பழனிசாமி எப்படி என்ன சந்திக்க முடியும். எங்களுக்கு துரோகம் செய்த பழனிசாமி நேருக்கு நேரம் சந்திப்பதற்கு அவருக்கு தைரியம் இருக்காது. அந்த தான் இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்காரு. எனக்கு தெரியும். இருந்தாலும் அரசியல்ல என்னை விட அனுபவம் மிக்கவர்கள், பெரியவர்கள் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற காரணத்தினால என்னிடம் பேசிய காரணத்திற்காக எனக்கு அது நடக்காது என்று தெரிந்தோம் நான் அமைதி காத்தேன். 1% சான்ஸ் இருக்கு நடந்தால் மகிழ்ச்சி தான். ஆனால் நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று உறுதியாக சொல்லியிருந்தேன். அப்ப நான் பொதுக்குழுவிலே சொல்லியிருந்தேன். என்னை எப்படி அவர் துரோகி என்று சொல்ல முடியும்? அவர் ஆட்சி பொறுப்புல உட்கார வைச்ச திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்த்து அவர் வெற்றி பெறுவதற்கு அவருக்கு வாக்களித்த 18 எம்எல்ஏக்களை கட்சியை விட்டு நீக்கிய அவர் துரோகியா? அவரை முதலமைச்சராக்கி அறிவித்து விட்டு சென்ற சின்னம்மா அவர்களை கட்சியிலிருந்து பொதுச்சாலையிலிருந்து நீக்கிய அவர் சிறைச்சாலையில் இருக்கிற நீக்கிய பழனிசாமி துரோகியா? அவரை ஆட்சியில அமர வைத்த அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எப்படியெல்லாம் அவரை யாரும் ஏற்றுக்கொள்ளாத நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்ள வைத்து சின்னம்மா அவர்கள் அறிவித்து சென்று விட்டார்கள். அம்மா அவர்களை சேர்ந்த அந்த சீனியர் மினிஸ்டர்ஸ்ல அண்ணன் ஓபிஎஸ்க்கு அடுத்த இடத்தில் அவர் இருந்த காரணத்தினால் அவர் அறிவித்திருக்கிறார். அதை நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களிடம் பேசி அன்றைக்கு செம்மலை போன்றவர்கள்லாம் வெளியிலே ஓடி போயிட்டாங்க. இவர் ஏற்றுக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். அது போல சில சட்டமன்ற உறுப்பினர்கள் காய்கறி வண்டியிலாம் ஏறி போட்டாங்க. வேற ஒன்றும் காரணம் இல்லை. பழனிசாமியை எப்படி நாங்கள் முதல்வராக ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி அன்றைக்கு 122 பேர் அவருக்கு ஆதரவாக வாக்களிக்க காரணமாக இருந்த என்னை அந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் நீக்கிய பழனிசாமி துரோகியா, நாங்கள் துரோகிகளா? அம்மாவின் பாதையிலிருந்து விலகிச் செல்கிறார். அதனாலதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை நாங்கள் தொடங்கினோம். இன்னைக்கு உண்மைதானே? புரட்சி தலைவர் ஆரம்பித்த அந்த இயக்கம் அதன் அடிப்படை விதியே சட்ட திட்டங்களையே மாற்றிவிட்டு தான் மாத்திரம் பொதுச்செயலாளராக இருக்க வேண்டும் என்பதற்காக விதிகளையே மாற்றி அமைத்துக் கொண்டு ஒரு ஹிட்லர் போன்ற மனோபாவத்தோடு செயல்படுகின்ற பழனிசாமிக்கு துரோகத்தை பற்றி பேசுவதற்கு கூட தகுதி இல்லாத பழனிசாமி அண்ணன் செங்கோட்டையனை நீக்குவதற்கு அவருக்கு தகுதியே இல்லை. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது போல துரோகத்திற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா அது பழனிசாமிக்கு தான் கொடுக்க முடியும். அந்த தகுதி அரசியல் ரீதியாக உலக அளவில் அந்த துரோகத்திற்கு நோபல் பரிசு பெறக்கூடிய தகுதி அண்ணன் நம்ம பழனிசாமிக்கு தான் இருக்கிறது என்பதுதான் உண்மை. இது தமிழ்நாட்டு மக்கள், அது குறிப்பா
அரசியலை எல்லாம் தாண்டி பசும்பொன் தேவரையா அவர்கள் ஒரு மகானாக பார்க்கப்படுகின்ற இடம். அங்கே எல்லோரும் ஜாதி மதங்க பேதமின்றி கட்சி வித்தியாசமின்றி வந்து செல்கின்ற இடம். உங்களுக்கு அந்த 3 நாட்களும் அங்க திருவிழாவாக இருக்கும். அங்கு வராத அரசியல் கட்சியே இருக்காது. அப்பேற்பட்ட இடத்துல அண்ணன் செங்கோட்டையன் வந்து சென்றவரை நீக்கி இருப்பதற்கு உறுதியாக இந்த தேர்தலில் தென் தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் எல்லாம் பெரிதும் மதித்து போற்றி வணங்கக்கூடிய சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட தலைவராக ஒரு மகானாக விளங்கக்கூடிய பசும்பொன் தேவரையா அவர்கள் நினைவிடத்திற்கு வந்து சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு சென்ற குங்கு நாட்டு தங்கம் எங்கள் அண்ணன் KS அவர்களை தகுதியில்லாத பழனிசாமி அவரை கட்சியிலிருந்து நீக்குவதற்கே தகுதியில்லாத செய்திருக்கிறார். இதை தென் தமிழ்நாட்டு மக்கள் அது அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு அவமானமாக உறுதியாக கருதுவார்கள். நான் அன்றைக்கே சொன்னேன், இங்க ஒரு விருந்தாளியாக வந்திருக்கிறார். நீங்க உங்க பத்திரிகையாளர் சந்திப்பிலே பசும்பொன்னுக்கு அவர் விருந்தாளியாக வந்திருக்கிறார் தான் நான் சொன்னேன். அவரை இவர் கட்சியை விட்டு நீக்கி அவரை வருத்தப்பட செய்திருக்கார். இதற்கு உறுதியாக இந்த தேர்தலில் எப்படி 21 தேர்தலில் பழனிசாமி ஆட்சி பொறுப்புக்கு வரவிடாமல் அவர் செய்த அரசியல் தவறுகளால் பொலிட்டிக்கல் பிளண்டர்னால ஆட்சிக்கு வரவிடாமல் செய்த அவருடைய அரசியல் தவறால் பாதிக்கப்பட்ட 104 சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் அவரை அன்றைக்கு தோற்கடித்தார்களோ அதை விட மோசமான தோல்வியை அவர் தென் தமிழ்நாட்டில் சந்திக்கப் போகிறார். காரணம், செங்கோட்டையன் போன்ற மூத்த நிர்வாகி துரோகி என்று சொல்லி அவரை கட்சியை விட்டு நீக்கிற தகுதியே இல்லாத பழனிசாமி அதிமுகங்கிற கட்சியே இன்றைக்கு அழித்துவிட்டு எடப்பாடி திமுக நடத்தி கொண்டிருக்கிற பழனிசாமிக்கு எந்தவித தகுதியும் இல்லை என்பதுதான் அனைவரின் கருத்தும். திமுகவுக்கு பி டீம்னு எங்களை சொல்றாரு பழனிசாமி. 21 தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது பழனிசாமி. அவர் தான் பி டீம். இவர் இன்றைக்கு நன்றியோட இருக்கேன்னு சொல்றாரு பாஜகவுக்கு, எங்கள் ஆட்சியை காப்பாற்றி தந்தவர்கள் சொல்லி மோடிக்கு. 24 பாராளுமன்ற தேர்தல் என்பது மோடி அவர்களுக்கு எவ்வளவு முக்கியமான தேர்தல். இந்தியா முழுவதும் பாஜகவை சேர்ந்தவர்கள் என்டிஏ கூட்டணியை பலப்படுத்தி மீண்டும் மோடியை பிரதமராக்க வேண்டும் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போது இவர் அந்த கூட்டணியை விட்டு வெளியேறி மோடி அவர்கள் பிரதமராவது இந்தியாவிற்கு நல்லதல்ல, அவர் ஜெயிக்க மாட்டார்லாம் பல மாநாடுகளில் பேசிய பழனிசாமி துரோகியா. அந்த 24 தேர்தலில் 39 தொகுதிகளிலேயும் திமுக வெற்றிக்கு வழி வைக்கின்ற விதமாக இவர் வேட்பாளர்கள் டம்மி வேட்பாளர்கள் போன்ற வேட்பாளர்களை போன்று குறிப்பாக தமிழ்நாட்டில் பல இடங்களில் 3வது இடங்களுக்கு சென்று சில தொகுதியில் 4வது இடங்களுக்கெல்லாம் அந்த ரெட்டலையை கொண்டு சென்ற பாவம் பழனிசாமி செய்திருக்கார். அவருக்கு இவரை நீக்குவதற்கு தகுதியே இல்லை. அதுதான் என்னுடைய கருத்து. சார், கட்சியோட விதி பழனிசாமிக்கு தெரியாதா? புரட்சித் தலைவர் உருவாக்கிய கட்சி விதிகளை அதான் அவர் திமுகவில் தன்னை நீக்கப்பட்டுவதனால் எவ்வளவு மன வலிக்கு உள்ளாகி அவர் உருவாக்கிய அந்த விதி எந்த கட்சியிலும் இல்லாத விதியாக யார் வேண்டுமானாலும் பொதுச்செயலாளர் தேர்தலில் போட்டியிடலாம், அவரை பொது உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற விதியை 2017 செப்டம்பர் 12ஆம் தேதி பொதுக்குழுவில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை உருவாக்கி அதை பொதுக்குழு தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்ட விதியை உருவாக்கி அதை கேவலப்படுத்தியவர் பழனிசாமி. பெரிய எதிர்ப்பு வந்ததும் அந்த விதிகளை தளர்த்திவிட்டு, ஆனால் பொதுச் செயலாளர் தேர்தல் எந்த தொண்டர் கூட வரலாங்கிற ஒரு இதை மாற்றி பல கடுமையான விதிகளை விதித்து அந்த விதிகளையே புறந்தள்ளியவர் போய் விதியை பற்றி பேசுறது எப்படி சரியாக இருக்க முடியும்? அம்மா அவர்கள் நீக்குவதற்கு அனைத்து உரிமை இருக்கு.
அம்மா அவர்கள் என்னை நீக்கினார்கள். இதுதான் என்ன புதுசா கேட்கறீங்க, உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் என்ன துணை பொதுச் செயலாளர் ஏற்றுக்கொண்டு ஆர்கே நகர் தொகுதியில சட்டமன்ற இடைத்தேர்தலில் பழனிசாமி கையில தொப்பியை வச்சுக்கிட்டு தொப்பி சின்னத்தில் வாக்கு கேட்டார். அப்ப அண்ணன் பன்னீர்செல்வம் தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்திருந்த போது எங்க கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அபிடவிட் கொடுத்தவர் பழனிசாமி. அதனால உங்க கேள்விக்கே அர்த்தம் இல்லாமல் போகிறது. நாங்க எதுவுமே பண்ண வேணாம். எடப்பாடியே தன் அழிவை தானே தேடிக்கொண்டிருக்கிறார். அவர் செய்த துரோகம் இந்த தேர்தலில் அவரை வீழ்த்தாமல் விடாது. இதுக்கு யாருமே தேவையில்லை. அவர் செய்த துரோகம் அவரை வீழ்த்திவிடும். அவர் தொண்டர்கள் எல்லாம் இப்பொழுது வீழ்த்திக் கொள்ளவில்லை என்றால் இந்த தேர்தலில் எடப்பாடியை வீழ்த்திவிட்டு புரட்சித் தலைவர் ஆரம்பித்த அதே சட்டத்திட்ட விதிகளை உருவாக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உறுதியாக அண்ணன் செங்கோட்டையன், அண்ணன் OPS அவர்களோடு சேர்ந்து நாங்கள் மீண்டும் அந்த இயக்கத்தை உருவாக்குவோம். அதுதான் நடக்க போகுது. நீங்க பாருங்க. சார் அந்த துணை இப்பதானே பதில் சொல்ற விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கிற அந்த துணை பொதுச் செயலாளரை இவர் தான் எங்க கட்சியோட துணை பொதுச் செயலாளர் தேர்தல் ஆணையத்தில் அபிடவிட் கொடுத்தாரு. அவர் தான் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் என்னெல்லாம் என்னை பத்தி பேசினாருன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு அவர் எதையாவது சொல்லி சமாளிக்க வேண்டுங்கிறதுக்காக அவர் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு கேள்வி எடுத்து நீங்க கேட்கறது உண்மையாவே உங்க நேரத்தையும் என் நேரத்தையும் வீணடிப்பதாக தான் நினைக்கிறேன். சார் நீங்க ஏதோ விறுவிறுப்பா கேட்கணுங்கிறதுக்காக கேட்கறீங்க. திமுகவுக்கு பி டீமே பழனிசாமி தாங்கிறது ஊருக்கே தெரியும். 21 தேர்தலில் திமுக ஜெயிப்பதற்கு காரணமே பழனிசாமியோடைய அந்த குறுக்கு புத்தி தான். அதுபோல 24 பாராளுமன்ற தேர்தலில் திமுக 39 இடங்களையும் ஜெயிப்பதற்கு காரணமே பழனிசாமியோடைய அந்த பி டீம் செயல்பாடு தான். ஏன்னா தான் மீது எந்த வழக்கும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் போடுகின்ற வேஷம் தான் இது. நீங்க ஒண்ணு கேட்கலையா? அவருக்கு அதாவது திருடிட்டு ஓடுற ரோட்ல ஒருத்தர் ஓடுறான்னு வச்சுங்க, பின்னாடி துரட்டிட்டு வருவாங்க எல்லாம் பிடிக்க. அப்ப அவன் என்ன சொல்லுவான், அந்த ரோட்ல நிக்கிறவங்க பிடிச்சிடக்கூடாதுங்க, திருட ஓடுறான்னு சொல்லிட்டு ஓடுற மாதிரி இன்னைக்கு பழனிசாமி அண்ணன் செய்து கொண்டிருக்கிறார். இந்த தேர்தலில் உங்களுக்கு சொல்ற பழனிசாமியின் துரோகம் வீழ்த்தப்படும். அதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் அதற்கான ஜனநாயக ஆயுதம். இதற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த ஆயுதத்தை கையில் எடுக்க போகிறது என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். நான் இப்ப எந்த கூட்டணியும் இல்லை. 3 மாசம் ஆகுது நான் வெளியில அப்படின்னு நீங்க சொல்றதுக்கெல்லாம் நான் போய் சொல்றேன். அவங்க முதல்ல சின்னம்மா தாண்டி எங்க சித்தி அவங்க, புரியுதா? அதை நீங்க முதல்ல அத சித்திங்கிறதுக்கும் சின்னம்மாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த கேள்வியை கேட்க மாட்டீங்க. இல்லங்க, கொடநாடு கொலை விளக்க அதை பத்தி பேசினாலே பழனிசாமி பதறல. அதுக்கு காரணம் என்னன்னு அவர்கிட்ட கேள்வி. சார் நான் சொல்றேன் சார், துரோகம் செய்த பழனிசாமி தான் துரோகத்தை மறைப்பதற்கு அடுத்தவங்க மேல துரோகின்னு பட்டா சொல்றது இதை நீங்க வேணா நீங்க உங்களுக்கு விறுவிறுப்பா இருக்குன்னு கேட்கலாம். எல்லாருக்கும் தெரியும், 3 வயது குழந்தைக்கு கூட துரோகம்னா அது யாருன்னா பழனிசாமி படத்தை கை காமிக்கும். அதுதான் இன்றைக்கு நிலைமை. சார் இந்த தேர்தலில் மக்கள் தீர்ப்பு வரும். அதுதான் மகேசன் தீர்ப்பு. இதுவரை அவர் 10 தேர்தல்களில் எவ்வளவு பணபலம், இரட்டை இலை
என்கிற மாபெரும் சக்தி வாய்ந்த ஆயுதம் இருந்தோம் அவரால் பல ஆயிரம் கோடி செலவு செய்தோம் அவரால் வெற்றிகளை பெற முடியவில்லை. தொடர்ந்து சரிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறார். என்றைக்குமே நீங்க இந்த மாதிரி அரக்கர்கள் கொஞ்சம் கொஞ்சமா தான் தங்கள் அழிவை சந்திப்பார்கள். கடைசியாக சூரசம்காரம் நடக்கிற மாதிரி 26 தேர்தல் வரும். நீங்க பொறுத்திருந்து பாருங்க. சார் இல்ல அது நீங்க பேசலாம் சார், நீங்களே பேசலாம். இது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இது வந்து எங்க சித்தி ஜெயில இருக்கிறப்ப ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். இதுல நாங்க 2 பேரும் ரோட்ல ஒன்னா கை கோத்துட்டு நிக்கணுங்கிற அவசியம் இல்ல. எங்க தொண்டர்களே போதும், தமிழ்நாட்டு மக்கள் போதும். அவர் செய்த துரோகம் அவரை வீழ்த்திவிடும். நீங்க விருப்பப்படுறதுக்காக சார் நாங்க அவரு நீங்களே ஒன்னா நிக்கல அப்படி நீங்க கேட்கறதுக்காக நாங்கள் எல்லாம் ஒன்னா நிக்க வேண்டிய அவசியம் வராது. தேவை ஏற்படும் பொழுது நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இருப்போம். நாங்க எதுக்கு சார், நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். நாங்க ஜனநாயக ரீதியா பழனிசாமியை வீழ்த்துவதற்கு நாங்கள் எடுக்க போகிற ஆயுதம் என்ன என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். நீங்க இந்த தேர்தலில் வெற்றி வந்து உங்கள் கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லிடும். பழனிசாமியின் தோல்வி உங்கள் கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லிடும். சார் செங்கோட்டையனை விட மூத்த நிர்வாகி அங்க யாரும் கிடையாது சார். அவ்வளவுதான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். தம்பி நீங்க ஏதோ என்ன வந்து ஏதோ கோவப்படுத்தலான்னு கேக்குறீங்க. எனக்கு கோவமே வராது, பதில் தான் வரும். என் வீடே சென்னையில தான் இருக்கு, கற்பகங்காடன்ல தான் இருக்கு என் வீடு. புரியுதா? நான் வந்து அங்க 28 வருஷமா அந்த வீட்டுல தான் இருக்கேன். இது போன்ற பதில்கள், இது போன்ற கேள்விகளை இது நீங்க கேட்கறீங்களா இல்ல யாரும் சொல்லி கேட்கிறாங்களான்னு தெரியல. இது இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் தரத்தையே குறைக்கிற மாதிரி இருக்கு உங்க கேள்வி. அந்த ஆயுதம் என்ன என்பதை பொறுமையாக இருந்து பாருங்கள் தான் நான் சொல்லுவேன். அது வந்து உங்களுக்கு தேர்தல் சமயத்தில் தெரியும். ஆயுதத்தை எடுக்க போர்க்களத்தில் தானே எடுக்க முடியும். அந்த நேரத்தில் தெரியும். போர் வர்றதுக்கான சூழ்நிலைகள் உருவாக்கிட்டு இருக்கு. அதனாலதான் பழனிசாமி எதையும் புரியாம கொல்லிக்கட்டை எடுத்து தலையில சொரிஞ்சிட்டு இருக்காரு. புரியுதா? அவருடைய ஆயுதம் கொல்லிக்கட்டை தலையில வச்சுக்கிறது தான். எங்கள் ஆயுதம் நீங்க தேர்தல் நேரத்தில் பாருங்க சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 2-3 மாதங்கள் தானே வெயிட் பண்ண போறீங்க. அது எல்லாருக்குமே தெரியும். எதுக்காக நீக்கப்பட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும், பழனிசாமிக்கும் தெரியும். அதனால அதை வந்து திரும்ப சொல்ல வேணாம். பழனிசாமிட்டே கேளுங்க எதுக்காக நீக்கப்பட்டாருன்னு. வேற என்ன கேள்வி நீங்க கேளுங்க. வேற எதுவும் பழனிசாமி சொல்லி கேட்கறதா இருந்தாலும், ஏன்னா அது ஒரு அருமையான பத்திரிகையாளர் சந்திப்பு, அருமையான கேள்விகளை என்ன கேட்கிறாங்க. கரெக்டா? நீங்க அதே மாதிரி நேரத்தில் நீங்க ஏதோ ஒரு PhD கிளாஸ்ல ஆல்பா ABCD கிளாஸ் மாதிரி கேட்கறது அது உங்களுக்கு பெருமையா இருக்கலாம். எனக்கு அது வந்து சிரிப்பு தான் வருது. ஏன் சார் 24 தேர்தலில் யாரோட சார் இருந்தார் அவரு? என்ன சார் கேள்வி? 24 தேர்தலில் யாரோட கூட்டணியில் இருந்தார் சொல்லுங்க. பாஜகவோட இருந்தாரா? எனக்கு யூகம் ஜோசியத்தெல்லாம் தெரியாது. எனக்கு தெரியாது. சும்மா சொல்றது இல்ல. சும்மா வேணா போய் சொல்லிட்டுப்பா. பழனிசாமியே வந்தாலும் வந்துருவாரு கட்சி. இப்பதான் சிரிக்கிறாரு இவரு. இல்ல ரூம் போட்டு யோசிப்பீங்களா இல்ல தனியாக ரூம் போட்டு யோசிப்பீங்களா? என்ன பிரதர் நீங்க யாருக்கு பின்புலத்துல யார் இருக்கா, முன்புலத்துல யார் இருக்கான்னு தெரியாது.
செங்கோட்டையன் கட்சியை விட்டு நீக்கப்பட்டது பழனிசாமியுடைய சுயநலமும் பதவி வெறி தான் காரணம், வேற எதுவும் கிடையாது. அவர் பெரிய மகான்ங்க, நீங்க அவர் பாருங்களா, அப்படியே ஒரு மகான் மாதிரியே இருக்காரு. அவருக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடாதுங்க. அந்த மகானுக்கெல்லாம் பதில் சொல்லாது, பாவம், அதுக்கெல்லாம் பதில் சொல்ல.